தமிழ்நாட்டில் வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியாகியுள்ள நிலையில் விடுபட்ட தகுதியான வாக்காளர்களை பட்டியலில் சேர்க்க வேண்டும் என்று நிர்வாகிகளுக்கு அரசியல் கட்சி தலைவர்கள் வலியுறுத்தியுள்ளனர். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தனது எக்ஸ் தள பதிவில் நீக்கப்பட்டுள்ள 90 லட்சத்திற்கும் மேற்பட்ட வாக்குகளில் பெரும்பாலானவை போலி வாக்குகள் என தெரிவித்துள்ளார். வரைவு வாக்காளர் பட்டியலில் பெயர் விடுபட்டிருந்தால் தேர்தல் ஆணையத்தின் படிவம் 6 நிரப்பி புதிய வாக்காளராக இணைத்துக் கொள்ளலாம் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அதேபோல் போலி வாக்குகள் நீக்கப்படுவதை உறுதி செய்ய வேண்டும் என்றும், சரியான காரணமின்றி வாக்காளர் நீக்கப்பட்டிருந்தால் அவர்களை இறுதிப் பட்டியலில் சேர்ப்பதை உறுதி செய்ய வேண்டும் எனவும் அதிமுக நிர்வாகிகளுக்கு பழனிசாமி அறிவுறுத்தியுள்ளார். முகவரி இல்லாதவர்கள் என்ற காரணத்திற்காக 66,44,000 வாக்காளர்கள் நீக்கப்பட்டுள்ளனர் என்பது நெருடுவதாக முன்னாள் ஒன்றிய அமைச்சர் ப. சிதம்பரம் கூறியுள்ளார். இவ்வளவு நபர்கள் முகவரி இல்லாமல் இருப்பார்களா என்பது வியப்பாக உள்ளதாக முன்னாள் ஒன்றிய அமைச்சர் ப. சிதம்பரம் தெரிவித்துள்ளார். காங்கிரஸ் கட்சியின் பூத் கமிட்டி உறுப்பினர்கள் வீடு வீடாகச் சென்று இறுதி வாக்காளர் பட்டியலை சரிபார்க்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். நீக்கப்பட்டவர்கள் குறிப்பிட்ட முகவரியில் வசிக்காதவர்கள் என்பதை எந்த அடிப்படையில் உறுதி செய்யப்பட்டது என்பதை தேர்தல் ஆணையம் விளக்க வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்தியுள்ளது. அக்கட்சியின் மாநில செயலாளர் மு. வீரபாண்டியன் விடுத்துள்ள அறிக்கையில், அமித்ஷா உள்ளிட்ட பாஜக, RSS தலைவர்களின் பேச்சின் மூலம் சிறப்பு தீவிர திருத்த முறையில் பெரிய தவறு நடக்குமோ என்ற சந்தேகம் எழுந்துள்ளதாக தெரிவித்துள்ளார். இதேபோல் அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரனும் விடுபட்ட தகுதி வாய்ந்த வாக்காளர்களை இணைப்பதை உறுதி செய்ய வேண்டும் என கட்சி நிர்வாகிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.